மேரி கிறிஸ்மஸ் இந்த படம் ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷனில் January 12, 2024 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு விஜய் சேதுபதியும் கட்ரினா கைஃபும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி அந்தாதுன்னு ஒரு சூப்பர் படத்தை எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து வருதுன்றதுனால இந்த படத்துக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். அந்தாதுன் மாதிரி இந்த படம் இருக்குமான்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொடி தோண்டி புதைச்சிட்டு இந்த படத்தை பார்க்க போங்க. இந்த படம் ஒரு ஸ்லோபன் ட்ராமா. படம் ஆரம்பித்து 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ரொம்ப மெதுவாக போகும். அதுவே இந்த படத்துக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அந்த மெதுவாக போகிறதே ஒரு சலிப்பு தட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது இதுதான் இங்கே பிரச்சனையே. ஒரு படம் எவ்வளோ மெதுவாக போனாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஆடியன்ஸுக்குமே அது பிடிக்காது. செகண்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல பிளாக் காமெடிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இவங்க இதையே படத்தோடைய ஆரம்பத்திலும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். இந்த படத்தோடைய பெரிய அட்வான்டேஜ் கிளைமேக்ஸில் வர்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான். அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டென்ஷனாக பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சீன் எல்லாமே முடியும் போது நமக்கே ஹப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இதே மாதிரி படம் முழுக்க இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் படமாகவே வந்திருக்கும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோபன் ட்ராமா. படம் ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்தாதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. மொத்தமாக இது ஒரு சூப்பர் படம் இல்லைனாலும் ஓகே, ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு.